உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டியூஷனும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் லென்தியஸ்ட் இன் த வேர்ல்ட். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலி கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 7 ஆர்டிகல்ஸ். 7 ஆர்டிகல் தான் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய செப்பரேட் கான்ஸ்டிடியூஷனை ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் இருந்ததா? எஸ் ஆர் நோ, ஏ ஆர் பி. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வடிவமைக்கிறாங்க. ஆர்டிகல் 368 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேராக்ட். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து யூனிட்டரி பயஸ் தான். அப்படிதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. The features of the parliamentary government in India. What is the features of the parliamentary government in India? அந்த ஹை கோர்ட் கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அது கீழே சபார்டினேட் கோர்ட்ஸ். So fundamental rights are meant for promoting the idea of political democracy. ஆர்டிகல் 20 and 21 ஆகப்பட்டது. எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் இருந்தாலுமே ஆர்டிகல் 20 and 21 ஆகப்பட்டது சஸ்பெண்ட் ஆகாது, ஆபரேஷன்ல இருக்கும். 1977 வரைக்கும் எமர்ஜென்சி பீரியட்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை உள்ள கொண்டு வராங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி பார்த்துட்டு வரோம். இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட் ஆகப்பட்டது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். அதாவது இந்தியன் பாலிட்டின்னு சொன்னாலே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். அதில் நம்ம 7வது கிளாஸில் இருக்கோம், கிளாஸ் 7ல் இருக்கும். நம்ம எப்படி வந்து படிச்சுட்டு இருக்கோம்னா, லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புஸ்தகத்திலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது கிளாஸ் மட்டும் கிடையாது, ஒரு லேர்னிங் செஷனும் கூட. அது மட்டும் இல்லாமல் நானும் உங்களோட சேர்ந்து படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு செஷன். அதனால இந்த செஷன் கவனிக்கிறவங்க எல்லாருமே இந்த செஷன் ஆரம்பிக்கும் போதே லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய இந்தியன் பாலிட்டி 8th எடிஷன் புக்கை கையில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சாப்டரும் பேஸ் பண்ணி நம்ம அரசியல் சட்டத்தில், அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டும் கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்ஃபேக்ட் யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க, ஏன் சட்ட மாணவர்கள் கூட எப்படி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை அணுகணும்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் எப்படி விஷுவலைஸ் பண்ணணும்னா, ஒரு சுச்சுவேஷனில் டெமோக்ராட்டிக் வேல்யூஸை, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை நிலைநிறுத்தணுன்றதுக்காக நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நிறைய இடத்துல ஃப்ரேம் ஒர்க்ஸை செட் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னாக்கா கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், கான்ஸ்டிடியூஷனலுடைய மொராலிட்டியை புரிஞ்சுக்கிறது இன்னொரு பக்கம், கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இதெல்லாம் தாண்டி கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஃபீச்சர்ஸை பற்றி தான் நம்ம சாப்டர் 4 சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் இந்த ப்ரிப்பரேஷனை நிறைய மாணவர்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ச்சியாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால பிலிம்ஸ் ஆகப்பட்டது மே மாதம் எக்ஸாமினேஷன் பிலிம்ஸ் இருக்கிறதுனால பிலிம்ஸில் கேட்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ், அதாவது இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து எப்படி ஒன் வேர்டு கேட்டிருக்காங்களோ பழைய பேப்பர்ஸ்லேருந்து, பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து அதை எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸையும் நான் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். அந்த ஃப்ரீ வீடியோ கிளாஸை தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த ஒன் வேர்ட்ஸ் நம்ம எப்படி படிப்போம்னா, ஒரு 3 சாப்டர் முடித்த உடனே ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன் வேர்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான முழு எக்ஸ்பிளனேஷனையும் நான் கொடுக்கறதா இருக்கேன். காரணம் என்னென்னா, அந்த ஒன் வேர்டு சாய்ஸஸ் இருக்கும், ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும், டி இருக்கும். ஏ சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அவங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன் வேர்ட்ஸ் சாப்டர் வைஸ், அதாவது இப்போ சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா அந்த சாப்டரில் என்னென்ன கொஸ்டின் எல்லாம் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி,
அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மற்ற ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷனில் கூட கேட்ட ஒன் வேர்டை வந்து கிளியராக அனலிட்டிக்கல் அப்ரோச்சோட எக்ஸ்பிளனேஷனோட அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். அப்போ லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கை பேஸாக மட்டும் வச்சுக்கல, லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கை பேஸ் பண்ணி நம்ம ஒன் வேர்ட்ஸை ரிவைஸ் பண்ணும்பொழுது எந்த பேராகிராஃபில் லக்ஷ்மிகாந்தில் வந்து நம்ம படிக்கணும், திருப்பி திருப்பி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி ஒரு மெத்தடாலஜியில் நீங்கள் எவால்வ் பண்ணணும். அப்போ பிலிம்ஸில் ஒரு சாப்டர்லையும் எத்தனை எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வருது, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எப்படி லக்ஷ்மிகாந்தில் படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த சாய்ஸஸ் ஏ பி சி டி அப்படின்னு கொடுக்கக்கூடிய சாய்ஸஸில் இப்போ டி சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டி சாய்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் தெரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்பிளனேஷனையுமே அந்த ஒன் வேர்டு கீழேயே போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சாப்டரையுமே கம்ப்ளீட்டாக பிலிம்ஸ்க்கு முன்னாடி மாஸ்டர் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, ஒரு சாப்டருக்கும் எக்ஸ்பிளனேஷன், ஒரு வீடியோவும், அந்த சாப்டருக்கான பிலிம்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது ஒன் வேர்ட்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. இதை 2 முடிஞ்சதுக்கப்புறம் 3வது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க தொடர்ச்சியாக நம்ம வந்து லீகல் டாக்ஸ் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதாவது பொலிட்டிக்கோ லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், கான்ஸ்டிடியூஷனல் ப்ராவிஷன்ஸோட, கான்ஸ்டிடியூஷனோட ஆர்டிக்கலோட கோட் பண்ணி படித்து நடத்தக்கூடிய வீடியோஸ் வந்து பொதுமக்களுக்கும் போடுறோம், சட்ட மாணவர்களுக்கு போடுறோம், யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் கூட அதை பார்த்தா கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்மளுடைய இந்த செயல்பாடே மாணவர்களுக்கு இந்த சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கணும். சட்ட மாணவர்கள், யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், காமன் பீப்புள் எல்லாருக்கும் இது கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. அதனால் இப்போ நம்ம சாப்டர் 4 பார்க்கும்போது நம்ம கிளியராக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த சாப்டருக்குள்ளே போய் புரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்ச சாப்டருக்கு பிலிம்ஸில் வந்து ஒன் வேர்ட்ஸை படிச்சுட்டு அதை சார்ந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை தொடர்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வரதா இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹிந்து வந்து த புக் ஆஃப் எடிட்டோரியல்ஸ் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2024க்கு புக் ஆஃப் எடிட்டோரியல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எடிட்டோரியல் ஆகப்பட்டது யூபிஎஸ்சி மாணவர்களுக்காகவே இது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தலைப்புகள் பாலிடிக்ஸ், கவர்னன்ஸ் அண்ட் பாலிசி, கோர்ட்ஸ் அண்ட் த லா, கிரைம் அண்ட் டெரர், த எக்கானமி, மணி, மார்க்கெட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, சிவில் சொசைட்டி அண்ட் சிட்டிசன்ஸ் ரைட்ஸ், வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்ட், ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஜெண்டர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், இந்தியா அண்ட் த வேர்ல்ட், அரவுண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி டாபிக்ஸில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது 2025க்கு என்ன பண்ணியிருக்காங்க, த ஹிந்து புக் ஆஃப் எடிட்டோரியல்ஸ் 2025 வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வால்யூம் 3ம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த 2025 தான் உங்களுக்கு வந்து புக் ஆஃப் எடிட்டோரியல் இருந்து தான் நம்மளுடைய ஹிந்து பேப்பரில் வந்த எடிட்டோரியல். ஸோ நீங்கள் நிறைய எடிட்டோரியல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, இப்போ புக்காகவே போடுறாங்க, அதுவும் குவார்டர் வைஸ் புக்காக போடுறாங்க. ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய எடிட்டோரியல்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு வாரத்துலையும் இந்து பேப்பரில் என்ன வந்திருக்கோ, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் என்ன வந்திருக்கோ, அது மட்டும் இல்லாமல் தமிழ் பேப்பரில் வரக்கூடிய சில கட்டுரைகளும் ஆக்சுவலாக யூபிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கட்டுரைகளையும் சேர்த்து டாப் 10 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சண்டே வந்து பிளேஸ் பண்ணுறதா இருக்கும். அப்போது ஒரு வாரத்துலையும் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே ப்ளஸ் சண்டே வந்த எடிட்டோரியலும் சேர்த்து சண்டே போட்டுருவோம். அப்போ அந்த ஒரு வாரத்துடைய எடிட்டோரியலை உங்களுக்கு புரிகிற மாதிரியும் யூபிஎஸ்சிக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அது பயன்படுங்கிற மாதிரியும் முக்கியமாக வந்து அதில் சொல்லப்படும். அதில் கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் டு இந்தியன் பாலிட்டி, முக்கியமாக இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை உங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் சேர்க்கிறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு அது கரண்ட் அஃபேருக்கு இம்பார்ட்டன்ட், சில ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸும் கரண்ட் அஃபேருக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் பாலிசி டெசிஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் தாண்டி இயர் புக் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட். பாரத் 2025, பாரத் 2026, இதுக்கு முன்னாடி அது இந்தியா புக்காக இருந்துட்டு இருந்தது. அந்த புக்கில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸையும் மேல்கோள் காட்டி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய
முழு லெசன்ஸை கற்றுக்க போகிறீங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடுறதுக்கு காரணமே ஒரே ஒரு நோக்கம்தான். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மாணவர் ராமநாதபுரத்துலேயோ திருநெல்வேலியிலையோ இல்லை கன்னியாகுமரியிலையோ நாமக்கல்லையோ ஏன் சென்னையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துலையோ இருக்கக்கூடிய மாணவர்கள் கடினமாக உழைச்சி படிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு வந்து நம்மளுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அதனால நம்ம நடத்தக்கூடியது வந்து ஒரு சில பேருக்கு மட்டுமே பயன்படாம எல்லாருக்கும் இது பயன்படணுன்றதுக்காக தான், அந்த சிந்தனையோட தான் இது நம்ம வந்து தொடர்ச்சியாக உழைத்து இந்த வீடியோஸை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸை உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத நான் முழுமையா நம்புறேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் 4, that is salient features of constitution. salient features of the constitution. இப்போ நம்மளுடைய அரசியல் சட்டத்தில் பல ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் ஆகப்பட்டது நிறைய ஆங்கிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கான்ஸ்டியூஷன்ஸ்ல இருந்து, பல நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து, அங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நம்ம பாரோ பண்ணி நம்மளுடைய இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 1950 கொண்டு வந்தது நம்மளுடைய மரியாதைக்குரிய பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அவர் 1950 வந்து கான்ஸ்டியூஷன் கொண்டு வரணுன்றதுக்காக இது படிக்கல. நம்மளுடைய நாட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1900s இருந்தே இருந்துட்டு இருந்த பொழுது அவர் வந்து தன்னுடைய படிப்பு சார்ந்த துறைகள் எல்லாத்துலேயுமே ஒரு சமயம் நம்ம நாட்டுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்தால் எப்படி அதை வடிவமைக்கணுங்கிற அந்த எண்ணத்தை தொடர்ச்சியாக வந்து அவர் நினச்சிட்டு இருந்தார். அப்போதான் பார்த்தீங்கன்னா, ஈவந்தோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்தாலும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஜவஹர்லால் நேரு அவங்க டீம் வந்து போடுறாங்க, ராஜேந்திர பிரசாதும் சேர்த்து. எதுக்காக அப்போ போட்டாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தது நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு. அவர் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனை கொண்டு வரும் பொழுது மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வராரு. ஜெர்மன் நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வராரு, யூஎஸ் கான்ஸ்டியூஷனை வந்து டிரைவ் பண்ணி கொண்டு வராரு, யூகே கான்ஸ்டியூஷனை டிரைவ் பண்ணி கொண்டு வராரு. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ்ல யூகேல வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வராரு. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ஒரு ஃபீச்சருமே இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய லக்ஷ்மிகாந்த் புக் அவருடைய புக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இட் கிளியர்லி ஸ்டேட்ஸ் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் யூனிக் and its contents and spirit, though borrowed from almost every constitution of the world. எல்லா constitution of the world இருந்து இது borrow பண்ணியிருந்தாலும், the constitution of India has several salient features. நிறைய salient features வந்து யூனிக்கா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல வந்து இருக்கு. that distinguish from the constitutions of other countries. மற்ற கான்ஸ்டியூஷனோட நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். It should be noted that at the outset that the number of original features of the Constitution as adopted in 1949 have undergone a substantial change on account of several amendments. அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்த பொழுது நம்ம கொண்டு வந்த ஃபீச்சர்ஸ் வந்து சப்ஸ்டான்ஷியலா சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கு. காரணம் என்னன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்ததுனால. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகப்பட்டது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்த உடனேயே ஒரு 3 வருட காலங்கத்திலேயே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து வர ஆரம்பிச்சது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஸோ அதில் பர்டிகுலராக எந்தெந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபீச்சர்ஸை மாற்றிருக்கு அப்படின்னா, 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபீச்சர்ஸை மாற்றிருக்கு, 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபீச்சர்ஸை மாற்றிருக்கு, 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபீச்சர்ஸை மாற்றிருக்கு, 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபீச்சர்ஸை மாற்றிருக்கு, 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஃபீச்சர்ஸை மாற்றிருக்கு, 97th கான்ஸ்டியூஷன் வந்து ஃபீச்சர்ஸை மாற்றிருக்கு, 101 அமெண்ட்மெண்ட் ஆகப்பட்டது ஃபீச்சர்ஸை மாற்றிருக்கு. இன்ஃபேக்ட் த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 இஸ் நோன் ஆஸ் மினி கான்ஸ்டியூஷன். 1976 வந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைசிஸ்ல தான் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. நம்மளுக்குலாம் தெரியும் 1976 என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய லார்ஜஸ்ட் பெஞ்ச், அந்த பெஞ்சில் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே அந்த கேஸ் வந்து டிசைட் பண்ணது வந்து லார்ஜஸ்ட் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ண கேஸ்
Keshavananda Bharati versus State of Kerala is also known as mini constitution. 1976 வந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது it is also known as mini constitution due to important and large number of changes made by it in various parts of the constitution. நிறைய மாற்றங்களை 1976ல 1950க்கு அப்புறம் வந்து மாற்றி அமைக்கிறாங்க 76ல. However, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லக்கூடிய அந்த ஜட்மெண்ட் கேசவானந்த பாரதி கேஸ், அதாவது கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973, கேசவானந்த பாரதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1973 இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது. The Supreme Court ruled that the constituent power of Parliament under Article 368 does not enable it to alter the basic structure of the Constitution. Power of the Parliament under Article 368 does not enable it to alter the basic structure of the Constitution. அதில் salient features of the Constitution என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். The salient features of the Constitution as it stands today are as follows. First, it is a lengthiest written constitution. ரெண்டாவது, drawn from various sources. இது வந்து பல சோர்சஸ்லேருந்து, அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது பல சோர்சஸ்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் blend of rigidity and flexibility. நாலாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ். நாலாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ். அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஆறாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி sovereignty and judicial supremacy. ஏழாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் integrated and independent judiciary. எட்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒன்பதாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆகப்பட்டது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பத்தாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். 11th important feature, a secular state. 12th important feature, universal adult franchise. 13th important feature, single citizenship. 14th important feature, independent bodies. 15th important feature, emergency provisions. 16th important feature, 3-tier government. 17th important feature, cooperative society. அது மட்டும் இல்லாமல் there are certain criticism about the Constitution of India. There are criticism about the Constitution of India. அதில் என்னென்ன criticism அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a borrowed constitution. ரெண்டாவது, a carbon copy of the 1935 Act. மூணாவது, un-Indian and anti-Indian. நாலாவது, an un-Gandhian constitution. அஞ்சாவது, elephantine size, பெரிய நம்ம lengthiest constitution. ஆறாவது, paradise of the lawyers அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அது மட்டும் இல்லாமல் பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அட் கிளான்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஃபீச்சருக்குள்ளேயும் போய் புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஃபீச்சர்ஸ் புரிஞ்சிட்டாலே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய கிளியராக ஒரு ப்ரொவிஷனும் ஆர்டிக்கிளும் படிக்கும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் லென்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் ஆகப்பட்டது இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு written like American Constitution or unwritten like British Constitution. So American Constitution ஆகப்பட்டது written Constitution. UK Constitution அதாவது Britain Constitution ஆகப்பட்டது unwritten Constitution. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம இந்த பாடம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஏன் சார் இங்கிலீஷில் படித்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுடைய நோக்கம் வந்து ஷார்ட் வீடியோஸ் போடுறதோ இல்லை தமிழில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறதோ நம்மளுடைய நோக்கம் கிடையாது. கிளாஸுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கிலிருந்து தான் ஒன் வேர்டு வருது. அந்த ஒன் வேர்டு ஆகப்பட்டது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இங்கிலீஷில் தான் கேட்குறாங்க. அப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு லைனில் இருக்கக்கூடிய மீனிங்கை வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய கிளாஸ் ஆகப்பட்டது வெறும்னே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லிட்டு போகிற கிளாஸ் கிடையாது. உங்களை புரிதல் உருவாக்குற கிளாஸ் மட்டும் கிடையாது.
உங்களை எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதே மாதிரி நான் உட்காந்து உங்களோட படிக்கிறேன் அப்படின்னா வீடியோ பார்த்துக்கிட்டே இந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தரோ பண்ணிடுவீங்க. இதை வீடியோ பார்க்கும்போது எப்படி படிக்கணும்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன நோட் வச்சுக்கோங்க. நோட்ஸில் எழுதிக்கிட்டே வாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்கை முழுசாக படிச்சிடுறீங்க என்னோட சேர்ந்து. ரெண்டாவது அந்த நோட்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எழுதிக்கிறீங்க. இப்போ இதுவே ஃபிசிக்கல் கிளாஸாக இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் ஃபிசிக்கல் கிளாஸில் நோட்ஸ் எழுதிட்டே இருக்கணும். வாத்தியார் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவார். இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. விர்ச்சுவல், அதாவது யூடியூப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயும் போகிறது வீடியோ இருக்க தான் போகுது. அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அந்த வார்த்தையை எழுதி யோசிச்சுட்டு கூட திருப்பி ப்ளே பண்ணிக்கலாம். இது பெரிய அட்வான்டேஜ். அதே மாதிரி யூடியூப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆக பார்த்தது பல வருடங்கள் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால எந்த சப்ஸ்கிரிப்ஷனுமே கிடையாது. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ரெஷரும் கிடையாது. 1 இயர்க்குள்ள முடிக்கணும், 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷரும் கிடையாது. நீங்க காலேஜில் படிச்சுட்டு இருப்பீங்க, யூபிஎஸ்சி பிலிம்ஸ் காலேஜ் முடிச்சப்பறம் எழுதுவீங்க. அப்போ 3 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கண்டென்ட்டை லென்தியாக நீங்கள் பார்த்து தரோ பண்ணிக்கலாம். அதனால ஒரு சமயம் நிறைய பேர் இது லென்தியாக இருக்கு, ஏன் சார் இங்கிலீஷில் படித்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துறீங்கன்னா, வெரி வெரி சிம்பிள். சட்ட மாணவர்கள், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, ஏன் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கூட தமிழில் புரிஞ்சுக்கலாம் சப்ஜெக்டை, ஆனால் இங்கிலீஷில் தான் எக்ஸாமில் அப்ரோச் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னும் போது அரசியல் அமைப்பு சட்டத்தின் சீர்திருத்தம் அப்படிங்கிறக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சட்ட மாணவர்களும் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ஸில் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது, ஈவன் ட்ரிபியூனல்ஸில் தீர்ப்பாயங்களில் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் நீங்கள் வாதாடணும். அது மேண்டேட். அப்படி இருக்கும் பொழுது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இஸ் அக்செப்டட் இன் த பிளேஸ் ஆஃப் தமிழ். அப்படின்னும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை இங்கிலீஷில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பல டாக்டரின்ஸும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் லாட்டின், கிரீக் ப்ளஸ் இந்திய காமன் லாஸ் எவால்வ் பண்ணும்போது சட்டத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்கா அந்த டேர்ம்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இங்கே இங்கிலீஷ் கிராமர் தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த டேர்ம்ஸ் புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால தான் நம்ம ஒரு லைனாக படித்து அண்டர்லைன் பண்ணி பொறுமையாக இதை நடத்திட்டு இருக்கோம். அதனால இந்த ஜர்னி ஆஃப் லேர்னிங்கில் பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது லென்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். அதில் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த லென்தியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டிடியூஷனும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் தான் லென்தியஸ்ட் இன் த வேர்ல்ட். அதுக்கப்புறம் இட் இஸ் வெரி காம்ப்ரிஹென்சிவ், எலாபரேட் அண்ட் டீடைல்டு டாக்குமெண்ட். இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ், வெரி எலாபரேட் அண்ட் அ டீடைல்டு டாக்குமெண்ட். இதில் முழுமையாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இதில் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரிஜினலாக கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கண்டெய்ன்ட் அ பிரியாம்பிள். ஒரிஜினலி 1949, இது ஒன் வேர்டு கூட வர வாய்ப்பு உண்டு. ஒரிஜினலி 1949 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கண்டெய்ன்ட் அ பிரியாம்பிள் இருந்தது. அதில் 395 ஆர்டிகல், 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது. divided into 22 parts, 8 schedules. Presently, it consists of a preamble, about 470 articles divided into 25 parts and 12 schedules. The various amendments carried out since 1951 have deleted about 20 articles. இது வரைக்கும் 20 ஆர்டிகல் delete பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு one part 7 added about 95 articles. 4 parts has been deleted. 4A, 9A, 9B, 15A அப்படிங்கிற இந்த பார்ட்ஸை delete பண்ணியிருக்காங்க. 4 schedules, 9 schedule, 10 schedule, 11 schedule, 12 schedule. No other constitution in the world has so many articles and schedules. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மாதிரி எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனுமே இவ்வளோ ஆர்டிகல்ஸும் ஸ்கெடியூல்ஸுமே கிடையாது. அதனால் நீங்கள் பார்க்கும்போது நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். ஈவன் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் ஒரிஜினலி கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 7 ஆர்டிகல்ஸ். 7 ஆர்டிகல் தான் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனில் இருந்தது. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்கன்னா 128 ஆர்டிகல் தான் இருந்தது. சைனீஸ் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 138 கான்ஸ்டிடியூஷன் தான். இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு சைனா. ஏன்னா ஜனத்தொகையில் இந்தியாவோட அதிகமாக இருக்கிறது உலகத்தில் சைனாவில் தான். 138 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா கனடாவில் பார்த்தீங்கன்னா 147 ஆர்டிகல்ஸ். ஆனால் இந்தியாவில் இஸ் ஒன் ஆஃப் த லென்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் இன் த வேர்ல்ட்.
all features of the constitution are embedded in Indian constitution. In fact, நீங்க எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா, சட்ட மாணவர்கள், யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் உலகத்தினுடைய வழிகாட்டியே அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் டிரைவ் பண்ணணும்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து கான்செப்ட்ஸை டிரைவ் பண்ணிக்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா டிசிஷன், டாக்டரின்ஸ் வந்து இங்கே எவால்வ் ஆயிருக்கிறத பேஸ் பண்ணி கான்ஸ்டியூஷன் ஆஃப் டாக்டரின் ஆஃப் மொராலிட்டி, கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி, இந்த டாக்டரின் ஆகப்படுது உலகத்தில் எங்கேயுமே பெருசாக கிடையாது. ஆனால் இந்தியாவில் அது எவால்வ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட்ஸை இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து டிரைவ் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸும் மற்ற நாடுகள் பண்ண முடியும். பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் India are mentioned in table 4.1, 4.2, 4.3 respectively of Laxmikanth அவர்களுடைய புக்கில் இந்த salient features of the constitution அந்த சாப்டர் முடிஞ்ச உடனே டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். 4 factors வந்து has contributed to the elephantine size of our constitution. ஏன் வந்து நம்மளுடைய constitution of India lengthiest-ஆ இருக்கு? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏன் lengthiest-ஆ இருக்கணும்? கண்டிப்பாக lengthiest-ஆ தான் இருக்கணும். அப்படின்னும் பொழுது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வச்சு தான் நம்ம நாட்டை வந்து கவர்ன் பண்ண போகிறோம். அப்போ எல்லா பாசிபிலிட்டிக்குமே ஒரு சுச்சுவேஷனை உருவாக்க வேண்டிய கடமை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உண்டு. அதுக்காக தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து லென்தியஸ்ட் டாக்குமெண்ட்டாக இருந்துட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை லெந்தி ஆக்கின ஃபேக்டர் வந்து ஜாகிரபிக்கல் ஃபேக்டர். ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். ரெண்டாவது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர். மூணாவது சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். நாலாவது டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லிமினரிஸ் இன் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லிமினரிஸ் இன் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இதை தாண்டி கான்ஸ்டியூஷன் கண்டெய்ன்ஸ் நாட் ஓன்லி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் பட் ஆல்சோ detailed administrative provisions, detailed administrative provisions. Further, those matters which in other modern democratic countries have been left to the ordinary legislation or established political conventions have also been included in the constitutional document in India. Idhula constitution contains not only the fundamental principles of governance but also detailed administrative provisions. இந்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம நாட்டுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட் எல்லாமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கவர்ன் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் ஒன் வேர்டில் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா இப்படி கேட்கலாம். ஒன்றா. ரெண்டாவது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லென்தியஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் ஏ ஒரு பாயிண்ட்டு, பி இன்னொரு பாயிண்ட்டு, சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சி அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராவிஷன் நீங்கள் டிக் பண்ணிட்டு, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்தில் கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராவிஷன்ஸ்னால தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா லென்தியஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு விஏ எப்படி செயல்படணும், ஒரு கலெக்டர் எப்படி செயல்படணும், ஒரு தாசில்தார் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸை குறிப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். இதை தாண்டி till 2019 the erstwhile state of Jammu and Kashmir had its own constitution, thus enjoyed a special status by Article 370 of the Constitution of India. ஸோ 2019 வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2019 வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செப்பரேட் கான்ஸ்டியூஷன் இருந்துட்டு இருந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய செப்பரேட் கான்ஸ்டிடியூஷனை ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா யூபிஎஸ்சி பிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன கேட்பாங்க, 2019 வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் இருந்ததா? எஸ் ஆர் நோ, ஏ ஆர் பி. எஸ், ஏ வந்து ஏ, பி நோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் எஸ்ன்னு எழுதி அதுக்கு ஆன்சர் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் 2019 அப்புறம் செப்பரேட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருந்தது அப்படின்னா ஏ பி அப்படின்னு போட்டு நீங்கள் ஆன்சர் வந்து எழுதணும், நோ எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க யூபிஎஸ்சி பிலிம்ஸில். அப்படி பார்க்கும்போது நம்ம கூர்மையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, in 2019 the special status was abolished by a presidential order known as the Constitution Application to Jammu and Kashmir Order 2019. This order has superseded the earlier order known as the Constitution Application to Jammu and Kashmir Order 1954.
அது மட்டும் இல்லாமல் 2019 ஆர்டர் எக்ஸ்டெண்டட் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். எந்த ஆர்டர் வழியாக பார்த்தீங்கன்னா த கான்ஸ்டிடியூஷன் அப்ளிகேஷன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டர் 1954. இதை 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ 2019 அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணதுக்கு அப்புறம் 2019 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்தர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 bifurcated the erstwhile state of Jammu and Kashmir into two separate union territories. ரெண்டு யூனியன் டெரிட்டரியா டிவைட் பண்றாங்க. நேம்லி the Union Territory of Jammu and Kashmir, Union Territory of Ladakh. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் டெரிட்டரியா பிரித்து வைக்கிறாங்க. அதாவது யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக்கா பிரிக்கிறாங்க. இது எது வழியாக பிரிக்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்ளிகேஷன் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டர் 2019. நம்ம வரக்கூடிய நாட்களில் சுப்ரீம் கோர்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ளிகபிள் டு யூபிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்ட், எஸ்பெஷலாக யூபிஎஸ்சி மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை கவனிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த டைமில் சுப்ரீம் கோர்ட் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் நம்ம பற்றி பேசும்பொழுது டெஃபினட்டாக இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் drawn from various sources. அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா வேரியஸ் சோர்சஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ப்ரிலிமினரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இட்ஸ் அ பிளெண்டிங் ஆஃப் வேரியஸ் அதர் கான்ஸ்டியூஷன். அப்படி பார்க்கும்போது சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அதுலேருந்து நம்ம பாரோ பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டமை பாரோ பண்ணியிருக்கோம் 1935 ஆக்ட்லேருந்து. ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எலிமெண்ட்ஸை நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். மூணாவது கோர்ட்ஸ் ஆர் ஜுடிஷியல் செட்டப்பை பற்றி நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935லேருந்து. கவர்னர்ஸ் ஆஃபீஸை நம்ம கவர்னர்ஸ் ஆஃபீஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்டை நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஸ்பெக்டை நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் த எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸை பற்றியும் நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலேருந்து பல ஃபீச்சர்ஸை பாரோ பண்ணியிருக்கோம். அதாவது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பில் ஆஃப் ரைட்ஸ், பிரசிடென்ட் அண்ட் இட்ஸ் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், impeachment of the president, impeachment of judiciary, judicial review, removal of Supreme Court and High Court judges, the office of the vice president. அடுத்தது National Recovery Act 1933 of the United States of America, financial emergency. Next, United Kingdom, the rule of law as equality before law, the president as the nominal head like the Queen of England, parliamentary government and privileges, bicameralism, legislative procedure, office of the speaker and his functions in the lower house, அதுக்கப்புறம் கேபினெட் சிஸ்டம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரிட்ஸ், இது எல்லாமே யுனைடெட் கிங்டம்லேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். தென் கம்ஸ் அயர்லாண்ட்லேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பாரோ பண்ணியிருக்கோம். நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா பை த பிரசிடென்ட், electoral process for electing the president. Germany, suspension of fundamentals during emergency. Australia concurrent list, freedom of trade and commerce, joint sitting of the two houses of the parliament, legislative authority of parliament to implement treaties even on matters outside its subject to jurisdiction. Canada federalism with strong center, appointment of governors in states by the center, advisory jurisdiction of the Supreme Court, residential powers vested in the center. USSR fundamental duties, அதுக்கப்புறம் ideas of social, economic and political justice in the preamble. பிரான்ஸ்ல republic, ideals of liberty, equality, fraternity in the preamble. South Africa procedure for constitutional amendments, electoral process for the Rajya Sabha members. Japan procedure established by law. இதுதான் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து த பெஸ்ட் ஃபீச்சர்ஸை இன்டகிரேட் பண்ணது தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்.
நான் ஏன் திருப்பி இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் உலகத்துக்கே வழிகாட்டி இப்போ ரீசன்ட் டைம்ல எஸ்பெஷலா இந்தியால இருந்து பல ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் வந்து இப்போ எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய முயற்சிகளால. அந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் வேர்ல்டுக்கே இந்தியா வந்து இன்னைக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 இருக்கலாம், பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் மேட்டர் இப்போ வந்ததா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ண இன்டர்னல் ரிசர்வேஷன் வித்தின் த கிளாசிஃபிகேஷனாக இருக்கலாம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனாக இருக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கலாம், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸாக இருக்கலாம். இது எல்லாமே இந்தியாவில் 1950கள்லேயே வெஸ்டர்ன் நாடுகளில் வந்து டிஸ்கிரிமினேஷனை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய, அதாவது டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் செட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆகப்பட்டது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் லென்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். அதனால இட் இஸ் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். இப்போ நம்ம லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய கண்டென்ட்ல என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா has borrowed most of its provisions from the constitution of various other countries as well as from the Government of India Act 1935. இந்த Government of India Act 1935 இருந்து எவ்வளவு ஃபீச்சர்ஸ் எடுத்தாங்கன்னா 250 provisions of the 1935 Act have been included in the constitution. இது ஒன் வேர்ட்ல வரதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன கேட்பாங்க ஒன் வேர்ட்ல பிலிம்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து எத்தனை ப்ராவிஷன் வந்து பாரோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெயிட்டா நீங்க கொடுக்க வேண்டிய ஆன்சர் 250 ப்ராவிஷன்ஸ். 250 ப்ராவிஷன்ஸை டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க ஆன்சர் கொடுக்கணும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், Dr. B.R. Ambedkar proudly acclaimed that the Constitution of India has been framed after ransacking of all the known constitution of the world. இத அம்பேத்கர் அவர்கள் ஒரு சிம்பிளா ஒரு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் கான்ஸ்டியூஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோங்கிறத அப்படி சொல்லியிருக்காரு. அவருடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ்ல வந்து இது சொல்லியிருக்காரு. The structural part of the constitution is to a large extent ஒரு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து டிரைவ் பண்ணது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது 250 ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 250 ப்ராவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் எல்லா ஃபீச்சர்ஸையும் கொண்டு வராங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வடிவமைக்கிறாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, the philosophical part of the constitution, the fundamental rights, directive principles of state policy derives its inspiration from the American Constitution. The philosophical part. இந்த philosophical part வந்து அமெரிக்கால இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ரெஸ்பெக்டிவ்லி the political part of the constitution, அதாவது political part of the philosophical part of the constitution வந்து அமெரிக்கால இருந்து, political part of the constitution ஆகப்பட்டது principle of cabinet government, relation between the executive and the legislature has been largely drawn from the British Constitution. Has been largely drawn from the British Constitution. The other provisions of the Constitution have been drawn from the constitutions of Canada, Australia, Germany, USSR, France, South Africa, Japan and so on. இதுல இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் the most profound influence and material source of the Constitution is the Government of India Act 1935. Government of India Act 1935. The federal scheme, judiciary, governors, emergency powers, public service commissions and most of the administrative details in the administrative aspects இருக்கக்கூடிய are drawn from this act. 1935 actல இருந்து administrative aspect derive பண்ணியிருக்காங்க. More than half of the provisions of the Constitution are identical to or bear a close resemblance to the Act of 1935. 1935 ஆக்ட்ல இருக்கக்கூடிய ரிசம்பிளன்ஸ் வந்து இதுல இருக்கும் அப்படின்னு ஒன் வேர்ட்ல கேட்க வாய்ப்பு உண்டு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்லைட்லி ரிசம்பிள்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கேட்டா எஸ் ஆர் நோ நீங்க சொல்லணும்னா எஸ் சொல்லணும். அப்ப எப்போ எஸ் சொல்லுவீங்க? லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல இதை படிச்சு அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சு நோட்ஸ் எடுத்தா தான் உங்களால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இதை சார்ந்து வந்திருக்கக்கூடிய பல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நீங்க சால்வ் பண்ணாதான் முடியும். அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம உருவாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் the features and provisions of the constitution have been borrowed from various sources mentioned in table 4.4. So
philosophical aspect வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் வந்து நிறைய ப்ராவிஷன்ஸ் வந்து யூஎஸ்ஆர்லேருந்து, கனடாலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, த பெஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹாஸ் பீன் டிரைவ்டு பை பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அதனால இந்த ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், அதாவது drawn from various sourcesங்கிறது உண்மைதான். பல நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அடாப்ட் பண்ணது கரெக்ட் தான். மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், நம்ம புரிஞ்சுக்க போற ஃபீச்சர் வந்து blend of rigidity and flexibility. Constitutions are also classified into rigid and flexible constitution. Rigid and flexible constitution. A rigid constitution is one that requires a special procedure for its amendment. So ஏன் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் நம்ம சொல்றோம்னா, a rigid constitution is one that requires a special procedure for its amendment. As for example, the American Constitution, a flexible constitution on the other hand, is one that can be amended in the same manner as the ordinary laws. So Indian Constitution ஆகப்பட்டது ரிஜிடிட்டியும் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை அமெண்ட் பண்ணணும்னு சொன்னாக்க இட்ஸ் ரிஜிட். அதே ஒரு லாவை வந்து அமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராவிஷன்ஸ் வந்து என்பவர் பண்ணணும்னா அது ஃப்ளெக்சிபிள். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது, as for example the British Constitution, Constitution of India is neither rigid nor flexible. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். is neither rigid nor flexible. Constitution of India வந்து rigid and flexible ஆன்னு கேட்டாங்கன்னா it is neither rigid nor flexible தான் ஆன்சர் எழுதணும். நீங்க அப்படி பார்க்கும் பொழுது but the synthesis of both. இதுல ஆர்டிகல் 368 provides for two types of amendments. ஆர்டிகல் 368 of the Constitution of Indiaவை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேர் ஆக்ட் வந்து நீங்க கண்டிப்பா வாங்கணும். இது வந்து பார்லிமெண்ட் பப்ளிஷ் பண்ண பேர் ஆக்ட். இதுதான் நான் வச்சுட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368 வந்து நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது பார்ட் 20 amendment of the constitution, part 20 amendment of the constitution, article 368 power of parliament to amend the constitution and procedure therefore அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல தான் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டை குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் கிளியரா லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புஸ்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஆஸ்பெக்டும் அதுதான். அப்படி பார்க்கும் பொழுது some provision can be amended by a special majority of the parliament. That is 2/3 majority of the parliament, a 2/3 majority of the members of each house present and voting, and a majority of the total membership of each house. ரெண்டாவது, some other provisions can be amended by a special majority of the parliament and with a ratification by half of the total states. At the same time, some provisions of the constitution can be amended by a simple majority of the parliament in the same manner of ordinary legislative process. Notably, these amendments do not come under article 368. So அப்போ ரெண்டு விதமான amendments possible constitution of Indiaல article 368 படி. இந்த ஆர்டிகல் 368 பத்தி நம்ம வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணுங்கிறத நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. இம்பீச்மெண்ட் பண்ணணும்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்னா பார்லிமெண்ட்ல எவ்வளோ பேர் வந்து ஓட் பண்ணுங்கிற அந்த ஆஸ்பெக்ட் உண்டு. Some provisions can be amended by a special majority of the parliament, that is 2/3 majority of the members of the each house present and voting, and majority of the total membership of each house. ரெண்டாவது, some other provisions can be amended by a special majority of the parliament with a ratification by half of the states. அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறதுனா என்ன? அண்டர் ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்கிறது செப்பரேட் டிஸ்கஷன். அதை நம்ம வந்து பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்க ப்ரிலிமினரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் பர் ஆர்டிகல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் நம்ம அமெண்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். நாலாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், ஃபெடரலிசம் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ். இதுல Constitution of India establishes a federal system of government.
What is meant by federal system of government? Union government as well as state government. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபெடரலிசம் ஆஸ்பெக்டை நிறைய விஷயத்தை வந்து யூனியனை வந்து எதிர்ப்பாங்க. இது நல்லதா கெட்டதானா கான்ஸ்டிடியூஷனில் அதுக்கான வழிகள் உண்டு. நீங்கள் அரசியல் நோக்கத்தெல்லாம் பின்னாடி வச்சுட்டு பட் ஃபெடரலிசம் ஆஸ்பெக்ட் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லப்பட்டிருக்கானா சொல்லப்பட்டிருக்கு. Constitution of India establishes a federal system of government. It contains all the usual features of a federation. Usual features of a federation. That is, two governments, division of powers, written constitution, supremacy of constitution, rigidity of the constitution, independent judiciary and bicameralism. அதனால தான் Constitution of India, federal system with the unitary feature. However, Indian Constitution வந்து unitary bias தான். அப்படிதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்கார். ஏன்னா இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் சாவர்னிட்டிக்கும் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் வந்து முழுமையாக கொடுத்துட்டா பல பிரச்சனைகள் ஃபியூச்சரில் வருங்கிறத பாரத் ரத்னா பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் யூகிச்சு அவர் யூனிட்டரி ஃபீச்சரை வந்து பெரும்பாலும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கார். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கோங்க, பல யூனிட்டரி ஃபீச்சர் என்னால் கோட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள்லாம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய 22 வால்யூம்ஸ் அவருடைய கம்ப்ளீட் ஒர்க்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். வரக்கூடிய வருடங்களில் அதை முழுசாக அவருடைய 22 வால்யூமை இந்த மாதிரி படித்து எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதை நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஒரு வால்யூமும் 22 வால்யூம்ஸ் வந்து அவருடைய ஒர்க்ஸ், ஸ்பீச்சஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் இருக்குது. BAWSன்னு சொல்லுவோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் 22 வால்யூம்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அம்பேத்கர் ஃபவுண்டேஷன். கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அம்பேத்கர் அவர்களுடைய உரைகளை கண்டிப்பாக படிக்கணும், அவருடைய ஸ்பீச்சை கண்டிப்பாக படிக்கணும். அவர் எதில் உறுதியாக இருந்தாரோ அந்த உறுதியை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வந்தார். அப்போ யூனிட்ரி பயஸாக இருக்கணுங்கிறது தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. காரணம் ஒன்று தான், முழுமையாக ஃபெடரலிசம் கொடுத்துட்டா இந்தியன் யூனிட்டி சாவரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் யூனிட்ரி ஃபீச்சர்ஸை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வந்தார். However, the Indian Constitution also contains many unitary or non-federal features, namely a strong center, single constitution, single citizenship, flexibility of constitution, integrated judiciary, appointment of state governor by the center, all India services, emergency provisions. இது எல்லாமே யூனிட்டரி ஃபீச்சர். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன், moreover the term federation has nowhere been used in the constitution. Has nowhere been used in the constitution. term federationங்கிற அந்த வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே யூஸ் பண்ணாத வார்த்தை. term federationங்கிறது moreover the term federation has nowhere been used in the constitution. In fact, article 1 of the Constitution of India, Article 1 of the Constitution of India எடுத்து பார்த்தீங்கன்னா describes India as a union of states, which implies two things. One, the Indian Federation is not the result of an agreement by the states. Two, no state has the right to secede from the federation. No state has the power to secede from the federation. term federationங்கிறது எங்கேயுமே கிடையாது. ஆர்டிகல் 1 of the Constitution of India எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a union of states. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் he was very very clear, ஃபெடரேஷன்ங்கிற வார்த்தையே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்றது தான் அவருடைய நோக்கமும் எண்ணமுமாக இருந்தது. அப்போ ஃபெடரேஷன்னா என்னைக்கு வேணா ஒரு ஸ்டேட் பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் considering the unity, integrity and sovereignty of the nation, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு ஆர்டிகல் 1 of the Constitution of India படி. Yes, the Indian Constitution has been variously described as federal in form, but unitary in spirit. Indian Constitution has been variously described as federal in form, unitary in spirit. Federal in form, unitary in spirit. Quasi-federal by K.C.
Viare, Bargaining Federalism by Morris Jones, Cooperative Federalism by Granville Austin, Federation with a Centralizing Tendency by Ivor Jennings, and so on. எல்லாருமே வந்து இந்தியாவுடைய ஃபெடரலிசம் வந்து எப்படிப்பட்ட ஃபெடரலிசம்ன்றத நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன். Federal in form but unitary in spirit. Quasi-federal was said by K.C. Weir. Bargaining federalism அப்படின்னு சொன்னவர் மோரிஸ் ஜான்ஸ். Cooperative federalism சொன்னவர் Granville Austin. Federation with a centralizing tendency by Ivor Jennings, and so on. Then comes the fifth important feature, parliamentary form of government. நம்ம கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணும்போது எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுகள் எடுத்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது we chose parliamentary form of government. அதுல முக்கியமா நீங்க பாருங்க, the Constitution of India has opted for the British parliamentary system of government rather than American presidential system of government. So when we adopted the form of government, it is a parliamentary form of government that we have adopted and not the presidential form of government from American Constitution. Then comes the parliamentary system is based on the principle of cooperation. Parliamentary system is based on the principle of cooperation and coordination between the legislative and executive organs, while the presidential system is based on the doctrine of separation of powers. Doctrine of separation of powers between the two organs. Doctrine of separation of powers between two organs of the Constitution of India. Between two organs of the Constitution of India. The parliamentary system is also known as the Westminster model of government. Westminster model of government. Responsible government. Cabinet government. The Constitution establishes the parliamentary system not only at the center but also in the states. Not only at the center but also in the states. Parliamentary system is also known as Westminster model of government. Responsible government. Cabinet government. The Constitution establishes the parliamentary system not only at the center but also in the states. The features of the parliamentary government in India. What is the features of the parliamentary government in India? Modalla, presence of nominal and real executives. There will be a nominal head of the executive and there will be real executives. Majority party rule. Whichever எந்த பார்ட்டி மெஜாரிட்டி ஓட்ஸ் வாங்குறாங்களோ, சீட்ஸ் வாங்குறாங்களோ, மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். பிகாஸ் கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். ஸோ மெஜாரிட்டி ரூல், பார்ட்டி ரூல். சி, collective responsibility of the executive to the legislature. Collective responsibility of the executive to the legislature. D, membership of the ministers in the legislature. E, leadership of the prime minister or the chief minister. F, dissolution of the lower house, Lok Sabha or assembly. Even Indian parliamentary system is largely based on the British pattern. There are some fundamental differences between the two. Fundamental differences between the two. For example, Indian parliament is not a sovereign body like the British parliament. They are not a sovereign body. Parliament of India is not a sovereign body. Further, Indian state has an elected head, republic. Elected head, republic. While the British state has a hereditary head, monarchy. Here in India, we have the real democracy working. Because the elected head becomes the head of the head. That is republic. In a parliamentary system, whether in India or Britain, the role of the prime minister has become so significant and crucial that the political sciences to call it as a prime ministerial government. It's a prime ministerial government. Sixth important feature, synthesis of parliamentary sovereignty and judicial supremacy. Very, very important. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுனா, doctrine of sovereignty of parliament is associated with the British parliament. Doctrine of sovereignty ஆகப்பட்டது, it is associated with the British parliament. While the principle of judicial supremacy is
with the American Supreme Court. So parliamentary sovereignty, doctrine of sovereign parliament, is taken as a concept from the British Parliament, British system. Judicial supremacy is taken as a concept from American Constitution. Just as the Indian parliamentary system differs from the British system, the scope of the judicial power of the Supreme Court in India is narrower than that of what exists in the US. Because the scope of the judicial review in India is narrower than compared to American Constitution. நம்மளுடைய American Constitution எடுத்து பார்த்தீங்கன்னா, this is because American Constitution provides for due process of law. American Constitution provides for due process of law. Against that of procedure established by law contained in the Indian Constitution, Article 21. We are going to discuss with Article 21 later point of time. நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல ஜுடிஷியல் ரிவ்யூ ஆகப்பட்டது broader in scope. காரணம் due process of law. But Indian Constitution is based on procedure prescribed by law under Article 221 of the Constitution of India. Therefore, framers of the Indian Constitution have preferred a proper synthesis between the British principle of parliamentary sovereignty and American principle of judicial supremacy. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் தான் பிலிம்ஸ்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒன் வேர்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். So, the Supreme Court on the one hand can declare parliamentary laws as unconstitutional through its power of judicial review. Parliament, on the other hand, can amend the major portion of the Constitution through its constituent power. That's the beauty of the Constitution of India. ஏழாவது இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் நம்ம பார்க்க போகிறது இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இதில் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஜுடிஷியல் சிஸ்டம் ஆகப்பட்டது இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட். இது எல்லா சட்டமானவர்களும் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் அட் தி top of the integrated judicial system in the country. So நம்மளுடைய integrated judicial system of the countryல Supreme Court of India is on the top. Below it there are high courts at the state level. Under a high court there is an hierarchy of subordinate courts. அந்த high court கீழ subordinate courts இருப்பாங்க. அதாவது Supreme Court, High Court, அது கீழ subordinate courts. That is district courts and other lower courts will come under the High Court jurisdiction. So it is an integrated and independent judiciary. This single system of courts enforces both the central law. Central lawவையும் இந்த court enforce பண்ணணும், as well as state lawவையும் court enforce பண்ணணும். Unlike USAல என்ன நடக்கும்னா, நம்ம வந்து USAல இருந்து தான் நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டமை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு சேஞ்ச் தான் நம்மளுடைய யூஎஸ்ஏ சிஸ்டம்ல இருந்தும் நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்க்க வேண்டியது. யூஎஸ்ஏல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இங்க இந்தியாவில் ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பை லா. அஃப்கோர்ஸ் இப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஆகப்பட்டது இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்லையும் லீகல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்லையும் இது எவால்வ் ஆயிடுச்சு, அது கொண்டு வந்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது அன்லைக் த ஃபெடரல் லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ் பை த ஃபெடரல் ஜுடிஷியரி, அங்க யூஎஸ்ஏல ஃபெடரல் லாஸ் ஆகப்பட்டது ஃபெடரல் ஜுடிஷியரி வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டேட் லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ் பை தி ஸ்டேட் ஜுடிஷியரி. ஸ்டேட் லாஸ் ஆகப்பட்டது ஸ்டேட் ஜுடிஷியரி வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் இஸ் அ ஃபெடரல் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் இஸ் அ ஃபெடரல் கோர்ட், த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல், த கேரண்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன். சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது இஸ் அ கேரண்டர் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் rights of the citizen and the guardian of the constitution Hence, constitution has made various provisions to ensure its independence. Security of tenure of the judges. Judges ஓட tenure தீர்மானிக்கிற இடத்துலயும் இருக்காங்க நம்மளுடைய independence of the
ஜுடிஷியரியில். ஃபிக்ஸட் சர்வீஸ் கண்டிஷன் ஃபார் த ஜட்ஜஸ். ஃபிக்ஸட் சர்வீஸ் கண்டிஷன் ஃபார் த ஜட்ஜஸ். ஆல் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட்டுடைய எல்லா செலவுகளுமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஹிபிஷன் ஆன் டிஸ்கஷன் ஆன் த கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இன் த லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ there is a prohibition on discussion on the conduct of judges in the legislatures, ban on practice after retirement, power to punish for its contempt vested in the Supreme Court, separation of the judiciary from the executive, and so on. So அதனால integrated and independent judiciary அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகப்பட்டது பார்ட் 3 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். பார்ட் 3 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது கேரண்டி பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்குமே கேரண்டி பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து டீட்டெயில்டா சாப்டர்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறத நம்ம டீட்டெயில்டா ஒரு ஆர்டிக்கலுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முக்கியமான டாபிக் நம்மளுடைய பிலிம்ஸுக்கும் சரி, மெயின்ஸ்க்கும் சரி, யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். சட்ட மாணவர்களுக்கும் ரிட் ஜுடிஷியன் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகப்பட்டது மிக மிக முக்கியமான ஒரு போர்ஷன். மூணாவது, இப்ப இருக்கக்கூடிய பவர்ல இருக்கக்கூடிய பல எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் சரி, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா பவருக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பவரை வந்து செயல்படுத்தும் பொழுது போடக்கூடிய ஆர்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தா ரிட்டு வழியா கோர்ட்ல வந்து கேள்விகள் கேட்கப்படும். அதனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகப்பட்டது எல்லா சட்ட மாணவர்களும், பொதுமக்களும், பவர்ல இருக்கிறவங்களும், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். அதனால அதை டீடைல்டா நம்ம வரக்கூடிய லெக்சர்ஸ்ல பார்ப்போம். பட் இது ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அதுல ரைட் டு ஈக்குவாலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 14 and 18 of the Constitution of India. Article 14 and 18 of the Constitution of India. Right to freedom discuss பண்ணக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 19 and 22 of the Constitution of India. Right against exploitation டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 23 and 24 of the Constitution of India. Right to freedom of religion பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 25 and 28 of the Constitution of India. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 29 and 30 of the Constitution of India. அதுல வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 32. இதெல்லாம் தாண்டி ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைடட் ஃபார் 7 ஃபண்டமெண்டல் ரைட். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால 7 ஃபண்டமெண்டல் ரைட் இருந்தது. ஹவவர் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆகப்பட்டது ஆர்டிகல் 31ல இருந்ததை was deleted from the list of fundamental rights by the 44th Constitutional Amendment Act of 1978. 1978ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து டெலீட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இட் மேட் அ லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300A in part 12 of the Constitution of India. ஆர்டிகல் 300Aல part 12 of the Constitution of Indiaல இது சேர்க்கப்பட்டிருக்கு. So fundamental rights are meant for promoting the idea of political democracy. Fundamental rights எதுக்காக இருக்குன்னா, it is there for promoting the idea of political democracy. பிலிம்ஸ்ல இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஒன் வேர்ட்ஸ் பண்ணும்போதோ நீங்க பாப்பீங்க. அதாவது எதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னும் பொழுது, ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ன்றது ஒரு பக்கம், ஆனால் அதுல பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, சோஷியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. அதனால தான் ஒரு பேராகிராஃபுமே படிச்சு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை என்ஷோர் பண்றதுக்கு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். தே ஆப்ரேட் as limitation on the tyranny of the executive. They operate as a limitation on the tyranny of the executive and arbitrary laws of the legislature. They are justiciable in character. They are justiciable in nature. That is, they are enforceable by the court for their violation. That is, they are enforceable by the courts for their violation.
the aggrieved person can directly go to the Supreme Court. The aggrieved person can directly go to the Supreme Court, which can issue the writs of habeas corpus, mandamus, prohibition, certiorari, quo warranto for the restoration of his rights. However, the fundamental rights are not absolute. And it is subject to reasonable restriction. So எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே அப்சல்யூட் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர். ஃபர்தர், தே ஆர் நாட் சாக்ரோசாண்ட் அண்ட் கேன் பி கர்டெயில்ட் ஆர் ரிப்பீல்டு பை தி பார்லிமெண்ட் த்ரூ அ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். They can also be suspended during the operation of a national emergency except the rights guaranteed by Article 20 and 21. Except the rights guaranteed under Article 20 and 21. இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆர்டிகல் 20 and 21 ஆகப்பட்டது எமர்ஜென்சி ப்ராவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் இருந்தாலுமே ஆர்டிகல் 20 and 21 ஆகப்பட்டது சஸ்பெண்ட் ஆகாது, ஆப்ரேஷனில் இருக்கும். இதுதான் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. இதுதான் ப்ரொடெக்ஷன் ஆர்டிகல் 21க்கு, ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது கிளியரா எதுக்காக இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த உரிமைகள் ஆகப்பட்டது தான் நீங்கள் ரிட் பெட்டிஷன் வழியா மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் இல்லை மற்ற ஹைகோர்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து போடும் பொழுது இதுதான் நிலைநிறுத்த பார்க்குறீங்க. ஆர்டிகல் 31(2) ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை தான் பாரத ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி நிலைநிறுத்தினார். அதே மாதிரி ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆகப்பட்டது கான்ஸ்டியூஷனல் ரைட். நம்மளுக்குலாம் தெரியும், நேச்சுரல் ரைட் இருக்கு, கான்ஸ்டியூஷனல் ரைட் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு, லீகல் ரைட் இருக்கு. அதுல நேச்சுரல் ரைட் ஆகப்பட்டது நீங்க பிறக்கும் போதே வரக்கூடிய ரைட். ஆனா இந்த நாட்டில் பிறந்ததுக்காக வரக்கூடிய ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரைட். அதே மாதிரி ஒரு சட்டத்தினால வரக்கூடிய ரைட்டு தான் ஸ்டாச்சுட்டரி ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஓட் பண்ண முடியாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1950 படி. யூனிவர்சல் அடல்ட் சர்ஃப்ராஜ்ங்கிறது ஆர்டிக்கல் 324, 326 கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பவர். அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ரைட் தான் ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட் 1950 படி ரைட் டு ஓட். அந்த ரைட் டு ஓட் ஆகப்பட்டது பிறந்த உடனே கிடைக்காது, ஆனால் நீங்கள் 18 வயசு முடிக்கும் பொழுது தான் அந்த ரைட் டு ஓட் கிடைக்கும். அப்படின்னும் பொழுது இது ஸ்டாச்சுட்டரி ரைட்டு. ஸோ இயல்பாகவே கிடைக்காது, அந்த ஒரு லா பாஸ் பண்ணுறதுனால அந்த ரைட் கிடைக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ரைட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் தான் ஃபண்டமெண்டல் ரைட். அந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆகப்பட்டது நிலைநிறுத்தத்துக்காக தான் நம்மளுடைய அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஜுடிஷியரி நோக்கி நம்ம போகிறோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆகப்பட்டது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, இதோட ஃபீச்சர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது கண்டிப்பா அவசியம். அப்படி பார்க்கும் பொழுது அக்கார்டிங் டு டாக்டர் B.R. அம்பேத்கர், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ் அ நோவல் ஃபீச்சர். நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், நாவல் ஃபீச்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தே ஆர் எனுமரேட்டட். இது எங்க குறிப்பிட்டிருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை குறிப்பிடல. இது குறிப்பிட்டிருக்கக்கூடிய பார்ட் ஆகப்பட்டது பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. தே கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 broad கேட்டகரிஸ். என்னென்ன கேட்டகரியில் இது கிளாசிஃபை பண்ண முடியும்னா, சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல். சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல். The directive principles are meant for promoting the ideal of social and economic democracy. They seek to establish a welfare state in India. However, unlike fundamental rights, directives are non-justiciable in nature. That is, they are not enforceable by the courts for their violation. Yet, the Constitution itself declares that these principles are fundamental in the governance of the country. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிறது பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி. அந்த பாலிசி ஆகப்பட்டது ஈவன் தோ இஸ் நாட் மேண்டேட்டட் டு பி ஃபாலோட். டைரக்டிவ்ஸ் தான், இட் இஸ் நாட் ஜஸ்டிசையபிள் இன் நேச்சர் அப்படின்னாலும் they are fundamental in the governance of the country. It shall be duty of the state to apply
these principles in making laws. ஸோ ஒரு சட்டம் இயற்றும் பொழுது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை கண்டிப்பாக மனசில் வச்சு தான் அந்த லாஸை வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் குறிப்பிட்டிருக்காங்க. Hence, they impose a moral obligation on the state authorities for their application, but the real force sanctioned behind them, that is political, that is public opinion. So, directive principles of state policy ஆகப்பட்டது is of the three broad category: socialist, Gandhian and liberal intellectual. So, அதுக்கு தான் directive principles of state policy இருக்கு. That is also one of the features of Indian Constitution. இது ஒரு பக்கம் இருக்க, in the Minerva Mills case, the Supreme Court held that the Indian Constitution is founded on the bedrock of the balance between fundamental rights and directive principles of state policy அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே இஸ் ஸ்ட்ரைக்கிங் அ பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதாவது 10th இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுக்கப்படலை, did not provide for. The original constitution did not provide for fundamental duties of the citizen. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆகப்பட்டது were added during the operation of internal emergency 1975 இருந்து 1977 வரைக்கும் எமர்ஜென்சி பீரியட்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை உள்ள கொண்டு வராங்க. எது வழியா எப்படி கொண்டு வராங்கன்னா, by 42nd Constitutional Amendment Act of 1976 on the recommendation of the Smaran Singh Committee. The 86th Constitutional Amendment Act of 2002 added one more fundamental duty. My dear friends, Part 4A of the Constitution, which consists only one Article 51A, for Part 4A of the Constitution, which consists of only one article, Article 51A, specifies the 11 fundamental duties. 11 fundamental duties, namely to respect the Constitution, national flag, national anthem, to protect the sovereignty, unity and integrity of the country, to promote the spirit of common brotherhood amongst all the people, to preserve the rich heritage of our composite culture and so on. Fundamental duties ஆகப்பட்டது is to serve as a reminder to citizens that while enjoying their rights, that is fundamental rights, statutory rights, natural right, constitutional right, they also have to be quite conscious of their duty. Or a citizen has to be conscious about their duties. They owe to their country, their society and their fellow citizens. However, like the directive principles, the duties are also non-justiciable in nature. The duties are also non-justiciable in nature. நம்ம 11th ஃபீச்சரையும் மற்ற ஃபீச்சர்ஸையும் வரக்கூடிய கிளாஸில் பார்ப்போம். இது வரைக்கும் இருக்கிறத நீங்கள் கிளியராக வந்து படிச்சிருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் வேர்டுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு செப்பரேட் கிளாஸ் சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும். அப்போது இந்தியன் பாலிட்டி லீகல் டாக்ஸ் சேனலில் ஒரு பக்கம் லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்லேருந்து லெக்சர், ஒரு சென்டென்ஸையும் படித்து அதோட மீனிங் என்னன்னு சொல்லி அதில் வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ்க்கு உங்களை தயார்படுத்துறது. ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் நம்ம ஆஃபர் பண்ண போகிறது ஃப்ரீயாக எல்லா மாணவர்களுக்கும் ஒன் வேர்ட்ஸ் டிஸ்கஷன் சாப்டர் வைஸ், கான்செப்ட் வைஸ். யாருமே இது வரைக்கும் அதை பற்றி செஞ்சதே கிடையாது. அதை நம்ம உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். மூணாவது கரண்ட் அஃபேர், அதாவது இந்தியன் பாலிட்டிக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர், GS2க்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வந்து சண்டே வந்து கொடுக்கறதா இருக்கும். இது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் ஸ்பாட்டிஃபைலையும் அவைலபிளாக இருக்கும். இப்போதைக்கு இந்த கிளாஸஸ் வந்து தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. அடுத்த கிளாஸில் 11th ஃபீச்சர், அதாவது செக்யூலர் ஸ்டேட்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் உங்களோட யூபிஎஸ்சியில், டிஎன்பிஎஸ்சியில், சட்ட தொழில் அதாவது ப்ரொஃபஷனில் மேலே வரணும்னு சொன்னாக்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை கண்டிப்பாக படிக்கணும். இது யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் மட்டும் கிடையாது, சட்ட மாணவர்களுக்கும் இது யூஸ். ப்ளஸ் பொதுமக்களும் இதை வந்து கவனிச்சா ரொம்ப யூஸ்.
இதுல வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸை நான் யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு எஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்றேன். டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கும் அதே ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் கண்டென்ட்டை நல்லா தரோ பண்ணிடுங்க. பிளஸ் பிலிம்ஸ்ல வரக்கூடிய ஒன் வேர்ட்ஸ்க்கு வந்து சாப்டர் வைஸ் நாலேஜை ஒன் வேர்டை சால்வ் பண்ணி அதோட எக்ஸ்பிளனேஷனை எந்த புஸ்தகத்திலேருந்து நீங்க படிச்சீங்களோ அந்த புஸ்தகத்துல எந்த இடத்துல அது இருக்குங்கிறத தேடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன் வேர்ட்ஸ் பண்ணும்பொழுது லக்ஷ்மிகாந்த் அவர்களுடைய புக்ல அந்த பேராகிராஃப் எங்க இருக்குன்றத மார்க் பண்ணுங்க. அது வந்து ஒரு 5 வாட்டி வந்திருக்கு அந்த கொஸ்டின், 6 வாட்டி வந்திருக்கு, 7 வாட்டி வந்திருக்கு யூபிஎஸ்சியில், டிஎன்பிஎஸ்சியில், இல்லை மற்ற சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் ஆஃப் மற்ற ஸ்டேட்லனா அதையும் மார்க் பண்ணுங்க. ஸோ அப்படி மார்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா கடைசி நாள் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்பொழுது பிலிம்ஸ்க்கு மார்க் பண்ண இடம் டார்க்காக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அதை புக் எடுத்து ரிவைஸ் பண்ணும்பொழுது எது இம்பார்ட்டன்ட்ங்கிறது எத்தனை வாட்டி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் லெக்சர் எடுக்கும்பொழுது நோட்ஸ் எடுங்க. சின்ன 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 ஹிண்ட்ஸ் மாதிரி நோட்ஸ் எடுங்க. அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணும்பொழுது, அதாவது பிலிம்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணும்பொழுதோ மெயின்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணும்பொழுதோ அந்த நோட்ஸ் இருக்கிற ஒரு ஹிண்ட்டுமே ஒரு ஐக்கானாக அமையும். அதனால அந்த கான்செப்டே உங்களுக்கு ஞாபகம் வரும். இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி சம்பந்தம் இருக்கக்கூடிய, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை 2 விதமாக ஆஃபர் பண்ணுறோம். ஒன்று சண்டே ஃப்ரீயாக அந்த கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம். அப்பப்போ அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய பொலிட்டிக்கோ லீகல் ஆஸ்பெக்ட் வித் கான்ஸ்டியூஷனல் பேக்கிங்கோட தமிழில் இங்கிலீஷ் மேட்டரை வந்து சிம்பிளாக வந்து புரிகிற மாதிரி நம்ம பேசி அந்த வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ லீகல் டாக்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய மாணவர்கள், யூபிஎஸ்சி மாணவர்கள், டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள், சட்ட மாணவர்கள், பொதுமக்கள், ஐ அஷ்யூர் யூ நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மட்டும் கிடையாது எக்ஸ்பர்ட் ஆவீங்க. பட் ஆல்சோ இப்போ நடக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய, நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய, ஏன் பல சட்டங்களை உட்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்பவர் ஆவீங்க. நம்மளோட கோல் இந்த லீகல் டாக்ஸ் சேனல் பொறுத்த வரைக்கும் டு என்பவர் த என்டையர் பீப்புள் ஹூ ஹேவ் த இன்ட்ரெஸ்ட் இன் த லா அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் சுப்ரீம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரக்கூடிய கிளாஸ்ல செக்யூலர் ஸ்டேட் அப்படிங்கிற ஃபீச்சர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். தேங்க்யூ.